उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदண்டः. ஸோ போன கிளாஸ்ல 58வது ஸ்லோகத்தோட முடிச்சோம் இல்லையா? பவிஷ்யதः பத்யுः உமாச்ச சம்போஹோ சமாசசாத பிரதிகார பூமிம் யோகாத் சச்ச அந்தः பரமாத்ம சம்யம் திருஷ்டுவா பரம் ஜோதிர் உபாரராம அதோட முடிச்சோம். ஸோ அம்பாள் வந்து நிந்தாச்சு. யார்கிட்ட அப்படின்னா சம்போஹோ. சம்பு யாரு அப்படின்னா பவிஷ்யதः பத்யுஹு சம்போஹோ. சம்போஹோ உமாவினுடைய வரப்போற ஹஸ்பண்ட் அவருடைய அந்த பிரதிகார பூமி அப்படிங்கிறது அந்த துவார பிரதேசம். அதுல வந்து அவ நின்னுட்டா. அவரும் வந்து யோகா அவஸ்தையிலேருந்து கொஞ்சம் கலையற அவஸ்தைக்கு வந்துட்டார். ஃபுல்லா ஈடுபட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல கலைஞ்சிரும். சரியா? ततो भुजङ्गाधिपतेः पणाभिः अधः कथञ्चित् धृतभूमिभागः शनैः कृतप्राणविमुक्तिः ஈஷः பர்யங்கபத்தம் நிபிடம் பிபேத. ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து இப்போ வந்து யோகாவஸ்தையிலேருந்து வெளியில வரார். யோகா அவஸ்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படியே அஹ், மூச்சு காத்த அடக்கிக்கிறது, பிராணனை வந்து பிடிச்சு வச்சுக்கிறது. இத்தனை நேரம் ஹி வாஸ் ஹோல்டிங் இட். இப்ப வந்து அவர் ஸ்லோவா ரிலீஸ் பண்றார். சோ ரிலீஸ் பண்ணும்பொழுது அவரோட சரீரத்தோட சேர்த்து அந்த காத்து அஹ், காத்து அந்த பிராணவாயு வந்து வெளில வரும்பொழுது பாரமா போயிடுறதாம் பூமியே. சோ அந்த பூமியை வந்து பூமியினுடைய பாரத்தை தாங்கிட்டு இருக்கிறது யாருன்னா புஜங்காதிபதி. புஜங்கங்கள் சர்ப்பங்களினுடைய அதிபதியான ஆதிசேஷன், அனந்தன். அவன் வந்து தாங்கிட்டு இருக்க. சோ அவர் வந்து இந்த மாதிரி மூச்சு காத்தோட வரும்போது இன்னொரு பாரம் ஆனதுனால அவர் வந்து என்ன அப்படின்னா அவருடைய பணம்னா அந்த படம் எடுக்கிற அந்த அந்த இது அது வந்து அப்படியே வந்து அதக கத்தஞ்சித்து அப்படியே ஃபுல்லா கவுந்துருத்தான் இப்படி. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு திருதபூமி பாகக somehow he was bearing the weight. பட் வந்து இந்த மாதிரி இவர் வந்து யோகாவஸ்தையிலேருந்து வெளிவந்த தருணத்துல அவருடைய பிராணவாயுவை ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த பூமியே ஒரு பாரவான ஆயிடுறது. சோ அந்த பாரத்தோட இருக்கின்ற பூமியை தாங்கிட்டு இருக்கிறது யாருன்னா ஆதிசேஷன். சோ அவர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே வந்து அவருடைய பணம்ங்கிறத அப்படியே சாஞ்சு விட்டான். சோ அப்படி இருக்கின்ற அந்த ஆதிசேஷன் இந்த மாதிரி ஆகின்ற அந்த தருணத்துல இந்த பரமேஸ்வரன் ஆனவர் பர்யங்க பந்தம் நிபிடம் விவேத. நிபிடம் பர்யங்க பந்தம் விவேத. நிபிடம் அப்படின்னா அதாவது பர்யங்காசனம்ங்கிறது நம்ம வீராசனம்னு பார்த்தோம். அந்த வீராசன ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா நிபிடம்னா அச்சித்ரம்னு போட்டிருக்கார் வியாக்கியானத்துல. கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லாம தோஷ அபாவ விசிஷ்டம் ஒரே தப்பும் இல்லாம ஒரு அதுக்கு அதாவது இந்த கால் மேல இந்த பரியங்க பந்தம்ங்கிறது உங்களுக்கு அந்த இதுல படிச்சோம் நம்ம ஆஹ், விருச்சகட்டிகத்துல ஆஹ், சர்ப்பங்கள் சூழ்ந்துட்டு இருக்கு எல்லாம் படிச்சோம். சோ அந்த வீராசனம் பொசிஷன்ல நிபிடம் பர்யங்க பந்தம் பிபேத அதுல இருந்து அவர் வெளியே வந்துட்டார். தியக்தவான் இத்தியர்த்தா. சரியா? சோ இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். ததः புஜங்காதிபதேः பணாபிஹி அதः கதஞ்சித் கதஞ்சித் திருதபூமி பாகः शनैः கிருதப்பிராண விமுக்திः ஈஷः பர்யங்கபந்தம் நிமிடம் பிபேத. சோ வந்து ததः புஜங்காதிபதேகே புஜங்கங்களினுடைய அதிபதி புஜங்காதிபதி. அந்த புஜங்காதிபதேகே என்ன அப்படின்னா பண அக்ரைஹி அதஹ கதஞ்சித் திருத பூமி பாகः. சோ பணத்தினுடைய பணம்ங்கிறது அந்த படம் எடுக்கிற போஸ்டருக்கு பணம்னு பேரு. சோ அந்த பண அக்ரம்னா அதனுடைய நுனி. அது வந்து அதஹ அப்படியே வந்து சாஞ்சி இருக்கு. கதஞ்சித் எவ்வாறோ எப்படியோ திருதபூமி பாகः திருதः பூமியாக பாகः ஏன சக புஜங்காதிபதிக்கு போறது. சோ அந்த மாதிரி திருதபூமி பாகः சன்னு சனைஹி கிருத பிராண விமுக்திஹி ஈஷः நிபிடம் பர்யங்க பந்தம் பிபேத. இதுதான் அதனுடைய அன்வயம். சோ சனைஹினா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பிராணாயாமம் வந்து இன்னும் இழுத்துக்கிறோம். அது வந்து அந்த பூரகம் ரேச்சகம்னுங்கிறோம் இல்லையா? அந்த ரேச்சகம் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி சனைஹி கிருத பிராண விமுக்திஹி ஈஷக ஈஷக அட்ஜெக்டிவ் அது. சோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராணனை விட்டுன்னு இருக்கார், அந்த பிராணவாயுவை வெளில விட்டுன்னு இருக்கார். அந்த ஈஷக பர்யங்கபந்தம் நிபிடம் பர்யங்கபந்தம் விவேத. சோ நன்னா டைட்டா இருக்கிற ஆர் ஸ்பேஸே இல்லாம இருக்கின்ற அந்த வீராசனம் போஸ்டர்ல இருந்து விவேத அதை விட்டார். புரியுறதா? சோ ஈஷா பிபேத அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும்.
இதான் அதனுடைய அன்வயம். இப்போ வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம். அத யோகாது உபரதஸ்ய பகவதः தது அவசான கர்த்தவ்யம் விதிம் ஆக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, யோகாது உபரதः, யோகத்தில் யோகாவஸ்தையிலேருந்து ஒரு முடிவுக்கு வருது, எண்ட் ஆஃப் இஸ் யோகாவஸ்தை வந்துட்டு இருக்கு. அப்போ பகவதः, பகவானான பரமேஸ்வரனுடைய தத்து தஸ்ய யோகாவஸ்தாயாக அவசான கர்த்தவியம், அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம், அவசானே எது கர்த்தவியம், அவசான கர்த்தவியம், எண்டுல என்ன பண்ணணுமோ அந்த விதியை சொல்றார். அதாவது பூரகம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கா, யோகாவஸ்தை முடிஞ்சுடுத்து அப்படின்னா அப்படியே மூச்சை பிடிச்சுன்னு அப்படியே வா நிப்பா இல்ல, அந்த ரிலீசிங் ஆஃப் த பிராணவாயு அப்படிங்கிறது தான் அவசான கர்த்தவியம். புரியுறதா? ததஹி ததஹ ஈஷஹ பர்யங்கபந்தம் விவேத, அதான் மெயின் சென்டென்ஸ். ஈஷஹ பர்யங்கபந்தம் விவேத. ததஹ அப்படின்னா அதுக்கு அதற்கு பிறகுனா எதற்கு பிறகு, யோக விராமானந்தரம் இத்தியர்த்தா. புரியுறதா? ததஹ அதுக்கப்புறம் அவர் வந்து விட்டுட்டார், பிராணவாயு விட்டார் அப்படின்னா எதுக்கப்புறம் விட்டார், யோகாவஸ்தையினுடைய விராமம்னா எண்டு, ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஈஷஹா பரமேஸ்வரஹா பர்யங்கபந்தம் வீராசனம் விவேத விசிருஷ்டவான் தியக்தவான் இत्यர்த்தः. ஸோ வந்து பர்யங்க பந்தம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு வீராசனம். அந்த வீராசனம்ங்கிற அந்த போஸ்டர், அதை விவேத விசிருஷ்டவான் விட்டார், ஈஷா விவேத. ஓகேவா? ஸோ யோகாத் உபரதே த்ரை த்ரைலோக்கியாத்மகே பகவதி தத் ஷரீர கௌரவம் அப்படி அனந்தேன கதமபி சோடம் இத்தியாக. ஸோ யோகாது உபரதே, யோகாவஸ்தையிலிருந்து உபரதா சன்னு, அவர் வந்து அந்த உபரதம் எண்டான அந்த தருணத்தில், எல்லாம் வந்து சதி சப்தமியில இருக்கு. உபரதே திரைலோக்கியாத்மகே பகவதி யோகாத்து உபரதே சதி. சரியா? சோ வந்து திரைலோக்கியாத்மகே, இந்த மூன்று உலகத்தினுடைய ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கின்ற பகவதி, அந்த பரமேஸ்வரனானவர், யோகாது உபரதே சதி, அந்த யோகாவஸ்தையிலிருந்து உபரமணம் எண்டுக்கு வர அந்த தருணத்தில், தத் ஷரீர கௌரவம் அபி, தஸ்ய பரமேஸ்வரஸ்ய ஷரீரஸ்ய கௌரவம், அந்த ஷரீரத்தினுடைய கௌரவத்தையும் அபி கூட, அனந்தேன அந்த அனந்தர் அந்த புஜகாதிபதினால, கதமபி சோடம் இத்தியாக, எப்படியோ வந்து he was able to bear the heaviness or the weight of பரமேஸ்வரன். சரியா? என்ன அப்படின்னா, புஜங்காதிபதேகே ஃபணாபிஹி அதஹ கதஞ்சித் திருத பூமி பாகः. புஜங்கானாம் அப்படின்னா நாகானாம், அதிபதேகே அப்படின்னா புஜங்க அனந்தஸ்யன்னு அர்த்தம். சோ அதிகா பதிஹி அதிபதிஹி, ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கிறவன் தான் பதி இல்லையா? சோ அந்த மாதிரி புஜங்கானாம் நாகானாம் அதிபதிஹி அனந்தஸ்ய பணாபிஹி அபி பகுவச்சனேன சர்வாசாமபி ஸ்வசக்தீனாம் தத்ரைவ உபயோக விதானம் உக்தம். அதாவது ஒரு பணம் இல்ல, ஒரே ஒரு படம் மாத்திரம், பணத்தை மாத்திரம் அது வச்சுக்கல. பணாபிகின்னு ப்ளூரல்ல போட்டது என்ன அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு பாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டா, அந்த பாரத்தை வந்து புடிச்சுக்கணும், கீழே போட்டுறப்படாது அப்படின்னா வி கிவ் அவர் ஃபுல் எஃபர்ட், நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்கோ அது அத்தனையும் பிரயோகம் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி பணாபிகி இது பகுவச்சனேன, பணா அப்படிங்கிற ஒரு பகுவச்சனத்தினால, ப்ளூரல் யூசேஜ்னால, சர்வாசாமபி ஸ்வசக்தினாம், தன்கிட்ட இருக்கிற அத்தனை சக்திகளையும் சக்திகளினுடைய தத்ரைவ உபயோக விதானம் உக்தம் உக்தம், அதையே அந்த பரமேஸ்வரனுடைய சரீரத்தை தாங்கறதுக்கு தன்னோட அத்தனை சக்தியும் உபயோகிக்காது, யூஸ் பண்ணது அந்த அனந்தன். அதஹ க்ஷிதிதலஸ்ய அதோபாகே கதஞ்சித் யதா கதஞ்சித், அதஹங்கிறது இதுல இருக்கு, ஸ்லோகத்துல இருக்கு. அதஹனா கீழே, எதுக்கு கீழே, க்ஷிதிதலஸ்ய அதோபாகே, ஏன்னா பூமிக்கு கீழே தானே இருக்கு, பூமிக்கு கீழே இருந்தா தானே அந்த பூமியை தாங்க முடியும். சோ க்ஷிதிதலம் அப்படின்னா பூதலம், தஸ்ய அதோபாகே அதனுடைய கீழ்பாகத்தில், கதஞ்சித் அப்படின்னா யதா கதஞ்சித் எப்படியோ, somehow he was able to bear the weight. திருத பூமி பாகः, திருதः ஸ்வ அவஸ்தான பூமி பாகः யஸ்ய சஹ ததா உக்தः. திருத பூமி பாகः அப்படின்னா திருதஹனா எடுத்துக்கொள்ளப்பட்ட, ஸ்வ அவஸ்தான பூமி, சோ ஸ்வ அவஸ்தான பூமி பாகः அப்படின்னா தன்மேல் வைக்கப்பட்ட அந்த பூமியினுடைய பாகம், யஸ்ய சஹ ததோக்தः. भगवती योगात् उपरते तत् भारम् असहमानेन अनन्तेन सर्वापि पणाः तद् अधोभागः एव आधाय भूमिः धृता अभूत् इति भावः. सो भगवती योगात् उपरते सति, பகவானான ஈஸ்வரன் அந்த யோகாவஸ்தையிலிருந்து முடிவுக்கு வந்த அந்த தருணத்தில்,
தத் பாரம் தஸ்ய பாரம் அவருடைய பாரத்தை அசகமானேன தாங்க முடியாதவரான அனந்தேன அந்த அனந்தனால் சர்வா அபி பணாக அந்த அத்தனை பணமும் தத் அதோபாக ஏவ ஆதாய அப்படியே எல்லாம் சாஞ்சு கொடுத்து அந்த பணங்கள் அத்தனையும். சோ அந்த அதோபாக ஏவ ஆதாய பூமிஹி திருதா அபூத் பூமியானவள் தரிக்கப்பட்டவளாக ஆனாள். சரியா? கும்பேன கிரமேண பூரிதானாம் பிராணவாயுனாம் யோக சாஸ்திர உக்த ரேச்சன கிரமேண விமுக்திம் ஆக. கும்பகம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேல் பண்ணிக்கிறது, ரேச்சகம்னா எக்ஸேல் பண்றது இல்லையா? சோ வந்து கும்பேன கிரமேண பூரிதானாம் பிராணவாயுனாம், கும்பம் அப்படிங்கிற ஒரு கிரமத்தினால பூரிதானாம் நிரப்பப்பட்ட ஆர் பிடித்து வைத்துக் கொள்ளப்பட்ட ஆர் கண்ட்ரோல்ல வச்சுக்கப்பட்ட பிராணவாயுனாம் அந்த பிராணவாயுனுடைய யோக சாஸ்திர ரேச்சன கிரமேண யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த ரேச்சகம் அப்படிங்கிற ஒரு கிரமத்தினால விமுக்தியும் ஆக அந்த ரிலீஸ வந்து சொல்றார். என்ன அப்படின்னா ஷனைஹி கிருத பிரணாவ பிரண பிரணா சாரி ஷனைஹி கிருத பிராண விமுக்திஹி இது அதான் ஸ்லோகத்துல இருக்கு. ஷனைஹி கிருத பிராண விமுக்திஹி ஈஷா அப்படின்னு இருக்கு. ஷனைஹி அப்படின்னா யோக சாஸ்திர உக்த கிரமேண இத்தியர்த்தம். அதாவது மொள்ளமா ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் யோக சாஸ்திரத்தை அப்படியே அப்படி இல்ல. ஷனைஹி கொஞ்சமாக மொள்ளமாக யோக சாஸ்திர உக்த கிரமேண யோக சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற அந்த வழி மூலமாக அந்த நியமனத்தை ஃபாலோ பண்ணிட்டு கிருதஹ பிராணானாம் ஷரீர வாயூனாம் விமுக்திஹி மோச்சனம் ஏன சஹ ததா ஈஷக அட்ஜெக்டிவ். சோ கிருதஹ செய்யப்பட்ட பிராணானாம் பிராணன்களுடைய அப்படின்னா என்ன ஷரீர வாயுனாம் சரீரத்துல இருக்கிற பிராண அபான வியான சமான உதானன் இருக்கணும் பஞ்சவாயு. சோ இந்த பிராணங்கிற வாயு சரீர வாயுனாம் விமுக்திஹி அதனுடைய மோச்சனம் அப்படிங்கிறது ஏன யாரால் செய்யப்பட்டதோ சக தாதிருஷா ஈஷகன்னு அர்த்தம். ததா பகவத் பத்தஸ்ய பர்யங்க பத்தஸ்ய யோக சாஸ்திர அனுகுணத்துவம் ஆக. சோ வந்து நிபிடம்னு போட்டிருக்காடோ ஒரு பதம், பர்யங்க பந்தம் நிபிடம் விபேதன்னு போட்டிருக்காரு. அந்த நிபிடம்ங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாமா? பகவத் பத்தஸ்ய பகவானால் கட்டி போட்டு ஒரு போஸ்டர்ல இருக்காரோனோ அந்த பர்யங்க பந்தஸ்ய அந்த பர்யங்கம்ங்கிற அந்த பந்தமானது பந்தத்தினுடைய யோக சாஸ்திர அனுகுணத்துவம். அதுவும் அவரா ஏதோ ஸ்திர சுகம் ஆசனம்னு போட்டிருக்கா யோகத்துல, இல்லைன்னு சொல்லல. பட் அவர் வந்து அந்த பர்யங்க பந்தமும் யோக சாஸ்திர அனுகுணத்துவம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கின்ற அப்படிங்கிறதுனால அந்த நிபிடம் இதி பதம். அச்சித்ரம் இதி அச்சித்ருவத்துவம் ச யோக சாஸ்திர சித்தம் அப்படின்னா நீங்க வந்து பத்மாசனம் போடும்போது ஒரு விதமா போஸ்டர் இருக்கும், பர்யங்க பந்தாசனம் வீராசனம்னு போடும்போது சித்திரம்னா உங்களுக்கு ஜென்ரலி ஓட்டைன்னு அர்த்தம், ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இந்த ஹோலுக்கு வந்து சித்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? சோ வந்து இங்க அச்சித்ரம் அப்படின்னா அந்த போஸ்டர்ல அவர் உட்காரும் போது there will not be you can't see any space or hole, அந்த மாதிரி இருக்கும் அந்த போஸ்டர். அதை தான் வந்து நிபிடம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால போடுறார். சோ அந்த நிபிடம்ங்கிற பதம் ஏன் போட்டார் அப்படின்னா அந்த பர்யங்க பந்தம் நிபிடம் அப்படிங்கிறதே யோக சாஸ்திர அனுகுணத்துவம். சோ யோக சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸ்வரன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி அவர் வந்து அவரும் வந்து அதுல இருந்து வெளி வந்தாச்சு. முன்னாடி ஸ்லோகத்துல அம்பாளும் பார்வதியும் வந்து அங்க நின்னாச்சு. இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லையா? அப்பதானே இவன் வந்து சமோகன அஸ்திரத்தை விட முடியும் இல்லையா? சோ ததோ ததோ புஜங்காதிபதேஹே பணாபிஹி அதஹ கதஞ்சித் திருதபூமி பாகः ஷனைஹ கிருத பிராண விமுக்திஹி ஈஷः பர்யங்கபந்தம் நிபிடம் பிபேத. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தஸ்மை சசம்ச பிரணிபத்திய நந்தி சுஷ்ரூஷயா சைலசுதாம் உபேதாம் பிரவேசயாமாச ச பர்த்துஹு ஏனா ப்ரூ க்ஷேப மாத்திர அனுமத பிரவேசம். இங்க ப்ரூக்கு வந்து பிரான் இருக்கு, ப்ரூன் இருக்கணும் என்னோட இந்த டெக்ஸ்ட்ல. சரியா? சோ வந்து என்ன தஸ்மை. சோ இப்ப வந்து நந்தி பகவான் பார்த்துட்டார், இவர் வந்து யோகாவஸ்தையிலேருந்து வெளிவந்தாச்சு. அங்க பார்வதி வரா வந்துட்டா. ஏன்னா இப்ப வந்தா வந்துட்டே இருக்கா அப்படிங்கறத பலவிதமா வர்ணிச்சார். மன்மதன் வந்து தன்னுடைய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தான், அப்புறம் கிட்ட வர வர பார்த்தான், அப்புறம் போன ஸ்லோகத்துல வந்துட்டானே சொல்லியாச்சு. சோ இப்படி வந்து இத்தனை நாளா வந்து நீங்க முதல் சர்க்கத்துல பார்த்தேன்னா ஐ திங்க் 60வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த மாதிரி என்னது வேதிகாயாம்
துரும வேதி மத்தியன்னு ஏதோ ஒரு ஸ்லோகம் ஒன்று வருமே, அங்க வந்து சேவை பண்றதுக்கோசரமே அவ டெய்லி பார்வதி வந்து அங்க வந்தாளாம். சோ அதே மாதிரி சுஷ்ரூஷையா சைலசுதாம் உபேதாம் சைலசுதாம், இந்த மாதிரி இவ வந்திருக்கா அப்படிங்கறத நந்தி போய் இன்ஃபார்ம் பண்றார் ஈஸ்வரனுக்கு. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பர்த்துஹு ப்ரூ க்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம் ஏனாம் பிரவேசயாமாச நந்தி, இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சோ வந்து இவளுக்கு உள்ள என்ட்ரி கொடுத்தார் நந்தி. எப்படி அப்படின்னா, ஈஸ்வரன் வா அனுப்பு ஓகே அப்படிலாம் எதுவும் சொல்லல. வெறும் அந்த புருவத்தினுடைய தூக்கலாம், ப்ரூக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசம், அவளுக்கு போறது அப்ஜெக்டிவா ஏனா, புரியுறதா? சோ வந்து என்ன அப்படின்னா, தஸ்மை சசம்ச பிரணிபத்திய நந்தி சுஷ்ரூஷயா சைலசுதாமுபேதாம் பிரவேசயாமாச ச பர்த்துஹு ஏனாம் ப்ரூக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம் நந்தி தஸ்மை நந்தி பிரணிபத்திய நமஸ்காரத்தை செஞ்சுட்டு தஸ்மை ஈஸ்வராய சசம்ச இன்ஃபார்ம் பண்ணார். சசம்சனா ஸ்துதி பண்ணார்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணார். என்னத்தை இன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா, உபேதாம் சுஷ்ரூஷயா உபேதாம் சைலசுதாம் சசம்ச. ஸோ வந்து சுஷ்ரூஷக்கோசரம் இங்க வந்திருக்கிற அவ வந்திருக்கா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணார். யார் இன்ஃபார்ம் பண்ணார்? நந்தி சசம்ச. ஒரு ஒரு வர்பு அது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பர்த்தாவான அந்த ஈஸ்வரன் இருக்காரு, வா அப்படின்னு வெறும் வார்த்தைகளால சொல்லல, ஒன்லி ஜெஸ்டர். ஏனாம் ஏனாம் சைலசுதாம், அவளை என்ன அப்படின்னா, பர்த்துஹு ப்ரூ க்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம் ஏனாம் சைலசுதாம் பிரவேசயாமாச நந்தி, அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? அந்த நந்தியானவர் பர்த்தாவினுடைய அந்த ஈஸ்வரனுடைய என்ன அப்படின்னா, அந்த வெறும் அந்த ஜெஸ்டர்னால என்ன ப்ரூக்ஷேப, அவளுக்கு வந்து எப்படி என்ட்ரி கிடைச்சதுன்னா பாஸ் டோக்கன்லாம் இல்ல, அவருடைய ப்ரூ வந்து ஸ்லைட்டா ஓகே அப்படின்னு ஒரு தூக்குறார் புருவத்தை. அந்த ப்ரூ க்ஷேபம், அந்த ப்ருவக க்ஷேபக, அந்த ப்ரூவினுடைய ஒரு ஸ்லைட் விகாரம், அந்த மாத்திரம் அது ஒண்ணுதான் பண்ணார். அதனால அனுமத பிரவேசம், அனுமதிக்க அதாவது கிடைச்ச என்ட்ரி அப்படி இருக்கின்ற ஏனாம் சைலசுதாம் நந்தி பிரவேசயாமாச. So Nandi gave an entry to Parvati after receiving a ஒரு ஒரு reply through the gesture of Ishvara, not by words, by his action. இல்லையா? ஸோ அழகா இருக்குல்ல இந்த ஸ்லோகம். தஸ்மை சசம்ச பிரணிபத்திய நந்தி சுஷ்ரூஷயா சைலசுதாமுபேதாம் பிரவேசயாமாச ச பர்த்துஹு ஏனாம் புருக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம். அடுத்த ஸ்லோகம் வியாக்கியானம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, अथ नायिकाय नायक नायिका नायकयोः परस्पर दर्शन உபாயமாக. ஸோ வந்து நாயகன் நாயிகா நாயகன் இவா ரெண்டு பேருடைய மியூச்சுவல் அந்த அவளுடைய மீட்டிங், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் போனோம், அதுக்கப்புறம் தானே ஏதாவது பண்ண முடியும். நந்தி பிரணிபத்திய சைலசுதாம் சுஷ்ரூஷயா உபேதாம் தஸ்மை சசம்ச, இதான் வந்து அன்வயம். நந்தி அப்படின்னா யாரு? நந்தீஸ்வரः, நந்தீஸ்வரர். பிரணிபத்திய இது அனேன பிருத்தியானாம் சமுதாச்சாரக உக்தः. ஸோ வந்து பிரணிபத்திய நமஸ்காரம் பண்ணிட்டோம். அதாவது நம்ம ஏதாவது வந்து போய் இன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளை விட ஒரு பெரியவருக்கு அப்படின்னா, முதல்ல நமஸ்காரத்துக்கு நமஸ்காரம் வந்திருக்கேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றதுங்கிறது இட்ஸ் டியூட்டி. அதுக்கும் பிரித்தியாளுக்கு வேலை பண்றவாளுக்கு இன்னும் ஜாஸ்தி. சமுதாச்சாரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இட்ஸ் அ பிராக்டிஸ் ஆர் ஒரு ஆசயம் அந்த மாதிரி. சோ பிரணிபத்திய நமஸ்காரத்தை செஞ்சுட்டு, பிரணிபத்திய இது அனேன பதேனன்னு அர்த்தம். பிரணிபத்திய அப்படிங்கிற ஒரு பதத்தினால பிருத்தியானாம் சமுதாச்சாரக உக்தக, பிருத்தியாளுக்கு வேலையாள் ஆட்களுக்கு இட் இஸ் அ பிராக்டிஸ் டு ஃபர்ஸ்ட் ஹானர் த சல்யூட் தி மாஸ்டர். சைலசுதாம் பார்வதி, சைலசுதானா யாரு? பார்வதி. இந்த மாதிரி எழுதணும் வியாக்கியானம்ல, இல்ல சைல சுத்தானா நமக்கு தெரியாதானே, பட் நம்ம எல்லாருக்கும் பாலானாம் சுகபோதாய இல்ல. சைல சுதாம் பார்வதி, சைலா மலையினுடைய மலையரசனுடைய புத்திரியோ பார்வதி. சுஷ்ரூஷயா பிரதிதினம் கிரியமானயா பரிச்சர்யா ஹேதுபூதையா. சோ சுஷ்ரூஷா அப்படின்னா
சுஷ்ரூஷ பண்றது, சர்வீஸ் பண்றது, பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் கிரியமானையா செய்யப்படுகின்ற பரிச்சர்யையா அந்த உபசாரத்தினால, அந்த உபசாரம்ங்கிற ஒரு காரணத்தினால் அங்கு வந்து இறங்கினேன். சும்மா நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் பாசிங் த்ரூ திஸ் ஃபாரஸ்ட். அவர் அப்படியே பார்த்துட்டு ஒரு சல்யூட் போடலாம் அப்படிலாம் இல்லை. எவ்ரிடே அங்க வரா. பட் எவ்ரிடே இவர் எங்க இருக்கார்? யோகாவஸ்தையில இருக்கார். இன்னைக்கு தான் யோகாவஸ்தையிலேருந்து களைஞ்சி வந்திருக்கார். ப்ரூ விக்ஷேபம் தான் ஆயிருக்கு. இன்னும் மௌனத்திலேருந்து கலையல. ஒன்லி வந்து ஆக்ஷன் தான் காமிச்சிருக்கார். சோ அந்த மாதிரி பரிச்சர்யையா ஹேதுபூதையா ந அத்திர கிஞ்சித் அனுச்சிதத்துவம் அஸ்தி இது பாவக. அதாவது ஏதோ ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை பார்க்க வரா அப்படின்னு ஒரு அனுச்சிதம்ங்கிறது இங்க கிடையாது. உச்சிதம் தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல சொல்லியாச்சு. நாரதர் வந்து சொன்னார், ஹிமவான் வந்து அந்த விஜயா மாலினின்னு ரெண்டு தோழிகளோட இவளை வந்து ஈஸ்வரனுக்கு, பரமேஸ்வரன் தபஸ் பண்ற பரமேஸ்வரனுக்கு ஒரு இவ ஹெல்ப் பண்றதுக்கு, சகாயபூதமா இருக்கிறதுக்கு அனுப்பிட்டார். அதனால ந எவ்ரி தினம் எவ்ரிடே ஷி வாஸ் கம்மிங் தேர். அதாவது இன்னைக்கு வந்து ஈஸ்வரன் கண்ணை திறந்துட்டார். அதாவது டெய்லி அந்த சைடு போவா, கோவிலே திறக்கல, வந்துட்டேன் வந்துட்டேன், இன்னைக்கு திறந்து இருக்குன்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னா அன்னைக்கு போறது கோவில்ங்கிறது கிடையாது. எவ்ரிடே போயிருக்கா. அவர் வந்து யோகா அவஸ்தையில இருக்கார். இன்னைக்கு இட் சோ ஹேப்பன்ட் ஹி ஹஸ் கம் அவுட் ஆஃப் த யோகா அவஸ்தா. சோ வந்து இன்னைக்குன்னு அவர் ஸ்பெஷலா அங்க போல. அதனால இதுல வந்து அனுச்சிதத்துவம்ங்கிறது எதுவும் கிடையாது. உச்சிதம் சர்வம் உச்சிதமேவ. அத்திர கிஞ்சித் அனுச்சிதத்துவம் அஸ்தி இது நபாவக. சரியா? தேவஸ்ய சர்வசேவியத்துவம். ஈஸ்வரனை யார் வேணா சேவிக்கலாமேப்பா. அவன் என்ன ஒரு ஸ்திரீங்கிறதுனால சேவிக்கப்படாதா? அவளும் சேவிக்கலாம். ஏன்னா தேவசிய சர்வசேவியத்துவான்ட்டு நீங்க வியாக்கியானத்துல போட்டிருக்கார். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் என்ன தெரியுமோ, ஃபர்ஸ்ட் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் நமஸ்காரம் பண்றான். அதுக்கப்புறம் தான் இவ வரா. சோ தேவசிய சர்வசேவியத்வாத்துங்கிறது அங்கேயும் அப்ளை ஆகுது. உபேதாம் அப்படின்னா பிராப்தாம், அடைந்தவளான அவளை. தஸ்மை அப்படின்னா யோகாத்து உபரதத்வேன லப்த அவசராய ஹராய சசம்ச நிவேதித்தவன். தஸ்மை அப்படின்னா அவருக்கு சொன்னார். எவர் யோகத்திலேந்து வெளிவந்தாதான் சொல்ல முடியும். இல்லைன்னா அவர் யோகாவஸ்தையில இருக்கும்போது அவருக்கு என்னத்தை இன்ஃபார்ம் பண்றது இல்ல. சோ தஸ்மை பரமேஸ்வராய, எப்படி இருக்கிற ஈஸ்வரன் அப்படின்னா யோகாத்து உபரதத்வேன, யோகாவஸ்தையிலிருந்து அந்த எண்ட அடைஞ்சதுனால வெளிவந்த லப்த அவசராய, இப்பதான் வந்து அவசரம் கிடைச்ச, அவசரம்ங்கிறது அவகாசம், சான்ஸ். இப்பதான் லப்தாவசராய ஹராய, இப்பதான் அவர்கிட்ட சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு அவர்கிட்ட சசம்ச நிவேதித்தவான், கூறினான். சரியா? நிவேதனானந்தரம் ஹர அனுக்ஞா புரஸ்ஸரீம் நந்தினஹா பிரவருத்திம் ஆக. சோ நிவேதனானந்தரம் இந்த மாதிரி சோ அண்ட் சோ வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹரஸ்ய அனுக்ஞான அந்த ஆர்டர் ஆத புரஸ்ஸரீம் நந்தினஹா பிரவருத்திம் ஆக. அதாவது நீ அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து இவர் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் ப்ரூ விக்ஷேபம் மூலமாக வான்னு சொன்னார் அப்படின்னு இல்ல. அந்த ப்ரூ விக்ஷேபத்தினால அனுமதியை பெற்ற அந்த பார்வதியை நந்தி உள்ளே அனுப்பினார். அதான் சென்டென்ஸ். சோ அதனால வியாக்கியானமும் எப்படி அப்படின்னா நிவேதனானந்தரம் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹர அனுக்ஞா புரஸ்தரீம் நந்தினக பிரவருத்திம், ஹரனுடைய அந்த ஆர்டர், அந்த ஒரு கட்டளை, அதை முன்னிறுத்தி கொண்டு முன்வைத்து விட்டு அந்த நந்தியினுடைய பிரவருத்தியும் ஆக என்ன அப்படின்னா பர்த்துஹு ப்ரூக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம் ஏனாம் பிரவேசயா மாச இது இது என்ன அப்படின்னா பர்த்துஹு அப்படின்னா சுவாமினக அப்படின்னா யாரு? ஹரஸ்ய, ஈஸ்வரனுடைய புரூக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம் அப்படின்னா புருவக க்ஷேபகா புரூக்ஷேபகா, புருவங்களினுடைய அசைவு அதுதான் புரூக்ஷேபம். க்ஷேபகா அப்படின்னா சாலனம், மூவாறுது. ஏகஸ்யாக புருவக சாலன மாத்திரேன இத்தியர்த்தः. அதாவது ரெண்டு கண்ணையும் தூக்கல, ரெண்டு புருவத்தையும் தூக்கல, ஒரே ஒரு புருவத்தை தூக்கி வான்னு கூப்பிட்டுருக்காரு. சரியா? அனுப்பிச்சுடுன்னுட்டோம். அனேன சத்வஜம் மாதுரியம். சத்வஜம்னாலே உங்களுக்கு வந்து அலங்கார பொருள்களுக்கு சத்வஜம்னு பேரு. ஸ்திரீ போட்டுக்கிற அலங்காரம் பொருள்களுக்கு எல்லாமே சத்வஜம்னு பேரு. இந்த இடத்துல சத்வஜம் மாதுரியம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஜெஸ்டரை பண்றதே வந்து அழகுதான். ஜஸ்ட் ஒரு புருவத்தை தூக்கி உள்ளவா அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கு இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் வான்னு சொல்றதை விட இல்லையா? சோ லக்ஷ்ணோ விகாரஹ மாதுரியம் சம்க்ஷோப சுமஹதி அபி இத்யுக்தத்வாத். இதெல்லாம் இதே அந்த மாதுரியத்துக்கு அபரங்கள். சோ அனுமதஹ அப்படின்னா அனுஜ்ஞாதஹ பிரவேசஹ சமீப பிராப்திஹி யஸ்யாக தாம், பார்வதிக்கு அட்ஜெக்டிவா போறது இது. அனுமதஹ அப்படின்னா அனுஜ்ஞாதஹ, அனுமதி பெறப்பட்ட,
பிரவேசக அப்படின்னா என்ட்ரி. என்ட்ரினா என்ன? சமீப பிராப்தின்னு அர்த்தம். நிக்கட்டே பக்கத்துல வர்றதுக்கு ஒரு 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 என்ட்ரி கிடைச்சு கொடுத்து, அது யாருக்கோ அப்படி இருக்கின்ற பார்வதியை, ஏனாம் பார்வதி, இந்த பார்வதியை நந்தி பிரவேசயாமாச அப்படின்னா என்ன? அந்தர்பாகம் பிராபயாமாச, உள் செல்லும்படி செய்தார். ஏக கர்த்திருக்கதையா ஏக கர்த்திருக்கையோகோ சம்சன பிரவேசன கிரியையோகோ சமுச்சயே அத்திர ச சப்தः. அதாவது ஸ்லோகத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நந்தி ம். நந்திங்கிற ஒரே கர்த்தா தான் இந்த சென்டென்ஸ்ல இல்லையா? நந்தி பிரணிபத்திய தஸ்மை சசம்ச நந்திரேவ ஏனாம் பிரவேசயாமாச ச அப்படிங்கிற அந்த சாங்கிறது இட் இஸ் அப்ளைடு டு போத் த கிரியாஸ். அந்த ரெண்டு கிரியா பதமும் எந்த ஒரு கர்த்தாக்கு போறதுன்னா ஒரே கர்த்தா போறது. அந்த கர்த்தா யாருன்னா நந்தி. அதனால அந்த சங்கிறது சமுச்சயார்த்தம்ங்கிறத சொல்றார். புரியுறதா? சோ தஸ்மை சசம்ச பிரணிபத்திய நந்தி சுஷ்ரூஷயா சைலசுதாமுபேதாம் பிரவேசயாமாச ச பர்த்துஹு ஏனாம் ப்ரூக்ஷேப மாத்திர அனுமத பிரவேசாம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, வந்தாச்சு. தஸ்யாஹா சகிப்யாம் பிரணிபத்திய பூர்வம். மிஸ்டேக் டெக்ஸ்ட்ல. பிரணிபத்திய பூர்வம். சரியா? பிரணிபாத்த பூர்வம் இருக்கு. பிரணிபத்திய தான் இருக்கு என்னோட புக்லலாம். அது பிரணிபாத்த பூர்வம் வந்து வேற ஒரு டெக்ஸ்ட்ல. பட் நம்ம ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் டு திஸ் டெக்ஸ்ட். ஸோ இதுல என்னன்னா வியாக்கியான படிக்கிறதுனால நீங்க இந்த டெக்ஸ்ட்ல என்னவோ அதுக்கு தான் வியாக்கியானம் எழுதியிருப்பாரு அவர். சரியா? ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆமா. சோ வந்து பிரணிபத்திய இல்ல, பிரணிபாத்தனும் பாட்டாந்தரம் இருக்கு, பாட்டபேதம் இருக்கு, பிரணிபாத்த பூர்வம்னு. பட் ஐ ஜென்ரலி ஸ்டிக் டு த டிஸ் டெக்ஸ்ட் பிகாஸ் நம்ம வியாக்கியானம் படிக்கிறதுனால. தஸ்யாஹ சகிப்யாம் பிரணிபத்திய பூர்வம் ஸ்வஹஸ்தலூனः சிசிராத்யயஸ்ய व्यकीर्यत த்ரயம்பக பாதமூலே புஷ்போச்சயः பல்லவ பங்கபின்னः. சோ வந்து என்ன அப்படின்னா, இவன் நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றா அப்படின்னா, அவ ரெண்டு ஃப்ரெண்டு யாரு? நம்ம விஜயா, மாலினி. சரியா? அந்த ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்றா இவருக்கு. பிரணிபத்திய அவன் என்ன பண்றா அப்படின்னா, சிசிராத்யயஸ்ய ஸ்வஹஸ்தலூனः புஷ்போச்சய பல்லவ பங்க பின்னக புஷ்போச்சய திரையம்பக பாதமூலே வெகீரியத. அதான் அதான் அன்வயம். என்ன அப்படின்னா, தஸ்யாகன பார்வத்தியாக, அந்த பார்வதியினுடைய சகிபியாம் அந்த ரெண்டு சகிகளினாலையும் பிரணிபத்திய நமஸ்காரம் செஞ்சுட்டு. சரியா? பூர்வம் இவளுக்கு முன்னாடி அவ போய் நமஸ்காரம் பண்றா. பண்ணிட்டோ என்ன பண்றா அப்படின்னா, சிசிரம்னா குளிர்காலம்னு அர்த்தம், அத்தியயம்னா தாண்டியதுன்னு அர்த்தம். அதாவது நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வசந்த ருது டவால்னு வந்துருத்து, ஒன்னிட்டு அகாலே வந்துருத்து இல்லையா? சோ அதனால சிசிரம் விண்டருக்கு அப்புறம் அப்படியே வசந்தம் வந்துருத்து. சோ அந்த சிசிராத்தியஸ்ய, அதாவது விண்டர் முடியாத தருணத்திலே வசந்தம் உள்ள வந்துட்டான். சிசிராத்தியம் அப்படிங்கிறது, சிசிரம்ங்கிறது உங்களுக்கு விண்டர், அத்தியம்னா தாண்டிய. ஸோ விண்டர் காலம் தாண்டின அப்புறம் அதுக்கப்புறம் வசந்த காலத்துல தான் உங்களுக்கு பூக்கள் ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வசந்த சம்பந்தின்னு அர்த்தம் சிசிராத்தியம்னா. அந்த ஸ்வஹஸ்த லூனஹா, தங்களுடைய கையினாலேயே, லூனம்னா சின்னம், பறிக்கப்பட்டன்னு அர்த்தம். அதாவது அதாவது பார்வதிக்கு இவா ரெண்டு பேரும் தோழிகள்னா இவாளுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் விட்டு அவ பறிக்க சொல்லல, இவாளே போய் கையால பறிச்சு வந்திருக்கா. கையால பறிச்சுட்டு வந்திருக்கா, கீழே விழுந்த பூவை எடுக்கல. சோ அவ்வளோ ஒரு பவித்ரத்துவம் அதுக்கு, பாவனத்துவம். ஸோ சுவாமிக்கு வைக்கிறது வந்து கீழே விழுந்த, இங்க வயசானவாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த பாரிஜாத்தம் வந்து கீழே விழுந்ததை எடுக்காதேன்வா, பாத ஸ்பர்ஷம் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி மரத்திலேந்து பறிச்சு எடுத்துன்னு வந்து அந்த பாரிஜாத்தத்தை அந்த நூல்ல கோத்து டெய்லி போடுவா. சோ அந்த மாதிரி இங்க என்னன்னா ஸ்வஹஸ்த லூனம் அப்படிங்கறதுனாலயே என்னன்னா, ஒண்ணு ஆளை விட்டு பறிக்க வைக்கல, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து என்னன்னா, கீழே விழுந்த பூக்களை அவ எடுக்கல, தன் கையினாலேயே லூனம் பறிக்கப்பட்ட. என்ன அப்படின்னா பல்லவ புஷ்போச்சய, உச்சயம் அப்படின்னு சயம்ங்கிறது உங்களுக்கு ஹீப், குவியல். சரியா? புஷ்பானாம் உச்சய. சோ அந்த புஷ்பத்தினுடைய ஒரு குவியல் பஞ்சுன்னு வச்சுக்கோங்க, குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவைகள். என்ன அப்படின்னா அந்த புஷ்போச்சய, அதுக்கு இன்னொரு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பல்லவ பங்க பின்னக. பல்லவம்னா உங்களுக்கு அந்த தளிர், அந்த தளிரனுடைய பங்கம்னா
உடைக்கிறதுன்னு அர்த்தம், பிரிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பங்கவ பின்னம் அப்படின்னா பங்கவசிய அபாவம்னு அர்த்தம். தர்க்கம் மாதிரி இருக்கு, அபாவசிய அபாவ மாதிரி. பல்லவ பங்க பின்னக அப்படின்னு. பல்லவங்கள் பல்லவங்கள் வந்து விழாத, அத வந்து பல்லவத்தை வந்து அந்த பூவுலேருந்து பிரிக்காம இலையோட அந்த பூங்கத்தை வைக்கும் போதே நீங்க பாத்திருக்கணும். அந்த இந்த அந்த நம்ம இப்படி சின்ன வயசுல அந்த இப்படி அந்த மரம் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்க, அதை எடுத்து இப்படி நம்ம இழுப்போம், அதுல தேன் இருக்குமே, அது என்ன மரம்? அது நீங்க அதுல இருந்து நீங்க அந்த பூங்கொத்தை பறிச்சேல்னா இலையோட வரும். சோ அந்த மாதிரி இவ என்னன்னா பல்லவ பிங்க பின்ன பங்க பின்னக புஷ்போச்சய, அந்த புஷ்போச்சயமானது சகீபியாம் இவாளால பாசிவ்ல இருக்கு, திரையம்பகம் பாதமூலே வெகீரியத. சோ இந்த ஸ்திரீகளால, இந்த சகிகளினால், இந்த தன் கையினாலேயே பறிக்கப்பட்ட பூங்கொத்தினுடைய பல்லவத்திலேந்து பிரிக்கப்படாத அந்த பூங்கொத்தானது வியகீரியத அப்படின்னா ஸ்ப்ரெட் தூவப்பட்டது. சரியா? விரித்து போடப்பட்டது, ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது எங்க அப்படின்னா திரையம்பக பாதம், ஈஸ்வரனுடைய பாதம். சரியா? அஹ் அதான் நாயக தர்ஷனானந்தரம் சஞ்சாத சாத்விக விகாராயாக தேவ்யாக லஜ்ஜா அபனோதார்த்தம் ஆதௌ தத் சகிபியாமேவ பரமேஸ்வர சேவா கிருதா இத்தியா. சோ ஈஸ்வரனை பார்த்துட்டா நாயக தர்ஷனானந்தரம், அவளுக்கு வந்து சஞ்சாத்தம் என்னன்னா சாத்விக பாவம். சாத்விக பாவம்னா எங்க வந்து சத்துவம் உங்க மனசும் கலந்து இருக்கும். வெறும் வெபிச்சாரி பாவங்களுக்கு அது அது அந்த ரோமாஞ்சம், அப்புறம் வந்து மயக்கம் முந்தி உழறது, மூர்ச்சா, இந்த மாதிரி இப்ப 33 வெபச்சாரி பாவங்கள் சொல்றா. இது நீங்க சாத்விக பாவம்னு உங்களுக்கு பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்திலயும் இருக்கு, பிரதாபருத்ரியத்தை ஸ்பெசிபிக்கா போடுவான் இந்த சாத்விக பாவம்னு ஒரு லிஸ்ட். சோ சஞ்சாத சாத்விக விகாரம்னா மனசும் அதுல ஈடுபட்டு இருக்கு. வெறும்ன மூர்ச்சை ஆகி விழறதுங்கிறது வேற, மனமும் கலந்து இருக்கும்போது இட் ஆட்ஸ் மோர் இமோஷன்ஸ் இன் இட், இல்லையா? சோ சஞ்சாதகா உண்டான சாத்விக விகாரம், சாத்விக பாவத்தினால உண்டான ஒரு விகாரம், விகார அவஸ்தையோடு இருக்கின்ற தேவ்யாக தேவியினுடைய லஜ்ஜா அபனோதார்த்தம், அவளுடைய லஜ்ஜாயாக அபனோதா ததர்த்தம், அந்த வெக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்ற காரணத்தின் பொருட்டு முதல்ல போய் நின்னானா அந்த ஷை வந்துருத்தோ அப்படின்னு பார்த்துமா சில பேரு. இந்த குழந்தை எல்லாம் வந்து முதல்ல உள்ள போனா போகாது, அம்மா போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இழுப்பாத. அந்த மாதிரி அந்த வெக்கம் போறதுக்கோசரம் ஆதோ முதல்ல வந்து என்ன அப்படின்னா தத் சகிபியாம் இவ, அவளுடைய தஸ்யாகா சகிபியாம் இவ, அந்த சகிகளினாலேயே பரமேஸ்வர சேவா கிருதா, இதுவும் பாசுவ. சோ பரமேஸ்வரனுடைய சேவாயானது செய்யப்பட்டது. அது என்ன அப்படிங்கிற ஆக. சரியா? தஸ்யாக பூர்வம் சகிபியாம் சிசிராத்யயஸ்ய புஷ்போச்சய திரையம்பக பாதமூலே பிரணிபத்திய வெகீரியத, இதான் அன்வயம். தஸ்யாஹா அப்படின்னா தேவ்யாஹா பூர்வம், தேவிக்கு முன்னாடி. சோ இங்க வந்து அந்நிய ஆராத்து இதர இதர இதரர்த்தே திக்கு சப்த இத்தியாதினா பஞ்சமி. இங்க வந்து திக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து பூர்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், either பிஃபோர் இல்லனா வந்து உங்களுக்கு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஃபோர் ஹர் அவளுக்கு முன்னாடி இல்லனா அவளுக்கு எதிர்க்க, இது ரெண்டு அர்த்தத்திலையும் வரதுனால இங்க வந்து தேவ்யாகாங்கிறது பஞ்சமியில போட்டிருக்கார், தஸ்யாகா, அதுதான் இந்த சூத்திரம் படி. சோ வந்து தேவி பிரணாமாத்து பிராக் இத்தியர்த்தக, தேவி வந்து பிரணாமம் பண்றதுக்கு முன்னாடி, பூர்வம் இத்தியர்த்தம். சரியா? என்ன அப்படின்னா ஆ சகிபியாம், சகி யாரு நமக்கு இங்க? விஜயா மாலினி. கதையது விஜயா ந பிரமாணம் எதிந்து, இல்லையா? சோ வந்து விஜயா மாலினிபியாம், அந்த விஜயா மாலினி அங்க ரெண்டு ஃப்ரெண்டுனால சிசிராத்தியஸ்ய அப்படின்னா வசந்தஸ்ய அர்த்தம். சிசிரம் தாண்டிய பிறகு அப்படின்னா என்ன, வசந்த காலத்துல வசந்தனுடைய புஷ்போச்சய, புஷ்பானாம் உச்சயன சமூக, இது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறோமோ, குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சோ அதான் புஷ்பானாம் உச்சய சமூக வசந்த குசும ராசிஹி இத்தியர்த்தः. வசந்த காலத்துல, வசந்த காலம் இஸ் ஃபேமஸ் ஃபார் வாட்? பூக்கள், பழங்கள் அண்ட் குயிலினுடைய சப்தங்கள், இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா உத்தீபன விபாவம், இல்லையா? சோ அந்த புஷ்போச்சய அப்படின்னு புஷ்பானாம் சமூக, விண்டர்ல பறிக்கப்பட்ட பூவுல, விண்டர்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், வண்டு போய் உள்ள மாட்டிக்கும், பூ மூடின்னு இருக்கும், மேல பனி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லை. நல்லா எல்லாம் போய் ஜம்முன்னு இருக்கு பாருங்க. வசந்த குசும ராசிஹி இத்தியர்த்தக. வசந்தத்தினுடைய வசந்த காலத்தினுடைய குசுமம்னா பூ, அதனுடைய ராசினா குவியல் அப்படின்னு அர்த்தம். சோ வந்து திரையம்பக பாதமூலே, திரையம்பகஸ்ய ஹரஸ்ய, ஹரனுடைய பாதமூலே அப்படின்னா பாதையோகோ மூலேன நிக்கட்டே, சமீபேன்னு அர்த்தம்.
பிரணிபத்திய அப்படின்னா நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் வியகீரியத அப்படின்னா விக்ஷிப்தா அபூது ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது புஷ்போச்சயஸ்ய சௌஷ்டவத்யோதகம் விசேஷணம் ஆக. சோ அது அதனுடைய ஒரு மேன்மை சொல்லணும் போனோம். அந்த புஷ்பத்தினுடைய எப்படிப்பட்ட புஷ்பமாக இருந்தால் அதை வந்து ஈஸ்வரனுக்கு படைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கணும். நம்ம ஆத்துல நம்ம நியமகமா பறிச்சு இது பண்ண பூவை தான் போடுவோம் இல்லையா? ஸோ வந்து எல்லா பூவும் இருக்கு, ஆனா சில கடையில பூ வாங்க மாட்டோம் போனோம். அவன் வந்து ஸ்பெசிபிக்லி ஃபார் இதுக்கு தான் விற்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி புஷ்போச்சயஸ்ய சௌஷ்டவதியோதகம், அதனுடைய ஒரு சௌஷ்டவம் மேன்மையை கூறுற மாதிரி இருக்கிற விசேஷணங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஸ்வஹஸ்த லூனஹ இது ஆத்மனஹ ஹஸ்தாபியாமேவ லூனஹ அவசிதः. அது என்னது அவசித பலி புஷ்பா? பிரேமா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அங்கத்துல வரும், கடைசி ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அஹ், அஹ், அவசித பலி புஷ்பா, அவசித வலி புஷ்பா வேதி சம்மார்க்க தர்ஷா நியமித நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் ச உபநேத்ரி கிரிஷம் உபசசார பிரத்யகம் சா சுகேஷி நியமத பரிகேதா தச்சிர சந்திரபாதைஹி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கத்துல கடைசி ஸ்லோகம் அதுதான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் கடைசி ஸ்லோகம் அவளாலேயே பறிக்கப்பட்ட புஷ்பங்கள்னு சொல்லுவா. சோ அதே மாதிரி இங்க ஆத்மனக ஹஸ்தாபியாம் அவளுடைய அந்த சகியினுடைய கைகளினால் லூனக அப்படின்னா அவசிதா பறிக்கப்பட்ட பரமேஸ்வர பக்தியா ஸ்வயமேவ சிக்ஷாபூர்வகம் ஆகிருதா இத்தியர்த்தா. சோ பரமேஸ்வரன் கிட்ட இருக்கின்ற ஒரு பக்தி வசத்தினால அவளாகவே சிக்ஷா பூர்வகம் அப்படின்னா நியமனப்படின்னு அர்த்தம். சிக்ஷா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தேர் ஆர் சர்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுக்கும் நம்ம சிக்ஷா தானே. அந்த சிக்ஷா பூர்வகம் நியமன பூர்வகம் ஆகிருதா இத்தியர்த்தா. தர்ஷனீயத்துவம் ஆக பல்லவ பங்க பின்னஹ இது பக்னாக பல்லவாக பல்லவ பங்காக பல்லவ பங்கைஹி பின்னாக. எவ்வளோ அழகா நமக்கு விக்கிரவாக்கியம் கொடுத்துட்டார் பாருங்க. பக்னாக பல்லவாக அப்படின்னா ரிமூவ் பண்ணப்பட்ட பல்லவங்கள், அந்த துளிர்கள் பல்லவ பங்காக அவைகள். பல்லவ பங்கைஹி பின்னஹ மிஸ்ரஹ பல்லவ பங்க பின்னஹ. சோ பல்லவ பங்கங்களினால் பின்னமாக்கப்பட்டது அப்படின்னா பங்கம் ஆகாம ஆக்கப்பட்டது அப்படின்னா மிஸ்ரஹ சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். பல்லவ பங்க பின்னஹ ஸ்வயமேவ ஆஹிருதைஹி பல்லவைஹி உபேதா இத்தியர்த்தः. அவளாகவே கொண்டு வரப்பட்ட அந்த பல்லவத்தோடு இருந்த அந்த புஷ்போச்சயத்தை என்ன பண்ணா அப்படின்னா அவளால அந்த திரையம்பகரனுடைய பாத மூலத்தில் வைக்கப்பட்டது இந்த பூக்கள். சரியா இருக்கா? ஆ ரொம்ப நல்லா இருக்கு. ம். ஆமா. तस्याः सखीभ्यां प्रणिपत्य पूर्वं स्वहस्तलूनः शिशिरात्ययस्य व्यकीर्यत त्र्यम्बकपादमूले पुष्पोच्छयः पल्लवभङ्गभिन्नः. ஸோ இப்போ இவா நமஸ்காரம் பண்ணிட்டா. அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னா பார்வதி வரா. உமாபி நீல அலக மத்திய சோபி விஸ்ரம்சயந்தி நவகர்ணிகாரம் சகார கர்ண சுதபல்லவேன மூர்த்னா பிரணாமம் விஷபத்வஜாய. அதாவது சும்மா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பண்ணுவா தெரியுமா? அப்படி ஒரு கையை வச்சு அப்படி வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல, நன்னா ஃபுல்லா பெண்டு பண்ணி நமஸ்காரம் பண்ணா. அந்த பெண்டு பண்ணி நமஸ்காரம் பண்றதுனால என்ன அப்படின்னா நீல அலக மத்திய சோபி. நீல அலக்கம்னா கருப்பா இருக்கிற கூந்தல். இந்த கருப்பா இருக்கிற கூந்தல்லாம் வந்து என்ன அப்படின்னா அது இன்னும் அந்த நவகர்ணிகாரம் புஷ்பம் அந்த மாதிரி கருப்பா இருக்கிற கூந்தல்ல ஒரு கர்ணிகார புஷ்பம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இவ நமஸ்காரம் பண்றதுனால அந்த புஷ்பமும் விழருது. அப்புறம் கர்ணச்சுத பல்லவேன அவ வந்து காது கிட்ட அந்த பல்லவங்களை வச்சுட்டு இருக்கா, அவைகளும் விழருது. அது எதனால விழும் அப்படின்னா நன்னா குனிஞ்சி நன்னா நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி நன்னா வணங்கி நமஸ்காரம் பண்றதுனால அது ரெண்டும் விழுந்துதான். பியூட்டிஃபுல். அடுத்த ஸ்லோகம் உமாபி நீல அலக மத்திய சோபி விஸ்ரம்சயந்தி நவகர்ணிகாரம் சகார கர்ண சிதபல்லவேன மூர்த்னா பிரணாமம் விஷபத்வஜாய. யாருக்கு அப்படின்னா எவனுடைய துவஜத்துல விஷபம் இருக்கோ அப்படி இருக்கிற ஈஸ்வரனுக்கு மூர்த்னா பிரணாமம் சகார சா பார்வதி. தலையினால வணக்கத்தை சொன்னா அப்படின்னா ஃபுல்லா ஒழுந்தான்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி உமாபி உமாபின்னு சொல்றதுனால உமாவும் கூட பண்ணாப்பா அப்படின்னா அந்த சகி மாத்திரம் பண்ணல, உமாவும் பண்ணா அப்படிங்கிற அந்த சப்தம்ங்கிறது அந்த எம்பசிஸ் கோசரம். சரியா? ம். அத தேவ்யாக பிரணாமம் ஆக தேவி வந்து எப்படி வந்து நமஸ்காரம் பண்ணா அப்படிங்கிறத சொல்ற. உமாபி மூர்த்னா விஷபத்வஜாய பிரணாமம் சகார.
சோ உமாவும் மூர்தனா தலையினால் அந்த விஷபத்வஜா, அதாவது விஷபஹ துவஜஹ அஹ், யஸ்ய சஹ தஸ்மை, யாருடைய துவஜே ரிஷபஹ துவஜே யஸ்ய சஹ, யாருடைய துவஜத்தில் விஷபம் இருக்கோ அப்படி இருக்கின்ற அவர், அவருக்கு பிரணாமத்தை செய்தார். உமா பார்வதி அபிஷப்தः பூர்வோக்த சகி பிரணாம சமுச்சயார்த்தः. சகி மாத்திரம் பண்ணல, உமாபி அகரோத், உமாபி சகார அப்படின்னு சொல்றார். சரியா? விஷபத்வஜாய அப்படின்னா யாரு? பரமேஸ்வராய, ஈஸ்வரனுக்கு. பிரணாமம் அப்படின்னா பிரணவனம் சகார கிருதவதி, பிரணாமத்தை செய்த, நமஸ்காரத்தை செய்தாள். பிரணாம சமயே தேவ்யாக பிரவருத்தம் ஆக, அவ வந்து என்ன அப்படின்னா என்ன பண்ணா அப்படின்னா, நீல அலக மத்திய சோபி நவகர்ணிகாரம் விஸ்ரம்சயந்தி இது. சோ நீலானாம் அப்படின்னா கிருஷ்ண வர்ணானாம் அலகானாம் மத்தியே சோபித்தும் ஷீலம் அஸ்ய இது ததா. சோ வந்து என்ன, நீலானாம்னா கருப்புன்னு அர்த்தம், நீலம்னா அங்க நீலம் இல்ல, கிருஷ்ண வர்ணானாம் கருத்து இருக்கின்ற, அலக்கம்னா உங்களுக்கு இந்த இடம், சோ இந்த இந்த வகுடு கிட்ட இருக்கிறது, அலகானா மத்தியே அதுக்கு நடுவுல சோபிதம் சீலம் அழகாக இருக்கும் தன்மையோடு இருக்கின்ற அந்த நவகர்ணிகாரம் அப்படின்னா, நவம்னா அபிநவம், புதுசா இப்பதான் பூத்து எடுத்த கர்ணிகார புஷ்பம், கர்ணிகார குசுமங்கள் அவைகள், அவைகள் வந்து என்ன ஆறுது அப்படின்னா விஸ்ரம்சயந்தி அத்தியந்த நம்ர சிரஸ்தயா நிபாதயந்தி. சோ வந்து அந்த கர்ணிகார புஷ்பத்தை என்ன பண்றாவோனா உமா விஸ்ரம்சயந்தி சத்துர்பத்தியத்துல இருக்க. சோ அந்த கர்ணிகார புஷ்பமானது புஷ்பத்தை அத்தியந்த நம சிரஸ்தயா நம்ர சிரஸ்தயா ரொம்பவும் தலைய வந்து குனிஞ்சு இருக்கிறதுனால அந்த இதை விழும்படி செய்கிறாள். அதாவது விழும்படி செய்கிறாள்னா அவளை தலையிலிருந்து எடுத்து போடல, அந்த மாதிரி த வே ஷி ப்ராஸ்ட்ரேட்ஸ், வே ஷி இஸ் சல்யூட்டிங் ஈஸ்வரன், அது ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடுச்சு. சரியா? அதை வந்து அதை விழற அளவுக்கு அவன் நமஸ்காரம் பண்றான்னு அர்த்தம். புரியுறதா? அனேன அத்தியந்த பிரவணத்துவம் உக்தம். சோ இதனால என்ன பிரவணத்துவம்ங்கிறது சதுஷ்பதம்னு போட்டிருக்கார், இங்க வந்து நன்னா குனிஞ்சி பண்ணிருக்காங்கிற அர்த்தம். அத்த நீல சப்த நவசப்தாபியாம் அலக கர்ணிகா கர்ணிகார குசுமயோகோ பர பாக லாப அதிசய சூச்சிதா. சோ வந்து அத்திர இங்க வந்து நீல சப்தம் அப்புறம் நவசப்தம், நல்ல கருத்து இருக்கிற அலகங்கள், நவசப்தாபியாம் நல்ல புதுசாக இருக்கின்ற அந்த இது நவசப்தாபியாம் அலக கர்ணிகார குசுமயோகோ நீல அலகம் நவகர்ணிகாரம். சோ இது ரெண்டுத்தினால பரபாக லாபாதிசய சூச்சிதா. சோ பரபாக லாபாதிசயம்ங்கிறது என்ன அப்படின்னா அடுத்ததுல பார்க்கலாம். கர்ணாவதம்ச பல்லவோபி பிரணாம சமயே கலிதா இத்தியாக. அதாவது நீல சப்தம் நவசப்தம் இது ரெண்டுத்தினாலையும் என்ன அப்படின்னா கருப்பா இருக்கிற கூந்தல்னு சொல்லிதான் தெரியணுமா? என்ன பார்வதி என்ன நிறைச்சு போயா வரா? இல்ல. பட் அந்த அந்த மாதிரி கருப்பா இருக்கிற ஒரு கூந்தல்ல புதுசா பூத்த அந்த கர்ணிகார புஷ்பம் அப்படிங்கிறது இன்னும் மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு லாபாதிசயம் சூச்சிதான் இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ்னால. எது? நீல அலகம் நவகர்ணிகாரம். புரியுறதா? நல்ல பரிகர அலங்காரம் பிரபாமணம். கர்ணாவதம்ச பல்லவோபி பிரணாம சமயே கலிதः இத்தியாக கர்ணச்சுத பல்லவேன இது. கர்ணாத்து சுதः கலிதः, கர்ணத்திலேந்து சுதம்னா நழுவிய கீழே விழுந்த, பல்லவக அப்படின்னா அந்த தளிர், கர்ணாவதம்ச பல்லவக கர்ணத்திலேந்து விழுந்த அந்த பல்லவங்கள், எஸ்ய தேன மூர்தனா அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ கர்ணாவதம்ச பல்லவகா பல்லவேன மூர்தனா இல்லையா? திருத்தியா விபக்தியில தானே இருக்கு அது. ஆமா. கர்ணச்சுத பல்லவேன மூர்தனா, கர்ணத்திலேந்து விழப்பட்ட அந்த தளிர், அதோ அந்த தளிரோட இருக்கின்ற மூர்தனா என்ன அப்படின்னா அத்த பிரணாம கிரியாயாம் லாலித்ய ஆபாதகானி விசேஷணானி ரதி உத்தீபன பரதயா பிரயுக்தானி இது பரிகராலங்கார. சரியா? அத்த பிரணாம கிரியாயாம் இந்த நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிற ஒரு கிரியையில் லாலித்ய ஆபாதகானி அப்படின்னா அதுல ஒரு அழகு, அதாவது வந்தா நமஸ்காரத்தை போட்டா அந்த சில பேர்லாம் வருவா டக்கு டக்குன்னு வருவா ஒரு நமஸ்காரத்தை போடுவா ஏதோ கடனேன்னு, அந்த மாதிரி இல்ல. அந்த நமஸ்காரம் பண்றதுலயும் ஒரு ஒரு லாலித்யம், அந்த லாலித்யத்தை ஆபாதகம் கொடுக்கிற மாதிரி இருக்கின்ற விசேஷணங்கள் எது அப்படின்னா இது ரெண்டு. இந்த இந்த அலக கிருஷ்ணாலகம் அதாவது நீலாலகம் அப்புறம் நவகர்ணிகாரம். ஸோ விசேஷணானி அது எப்படி இருக்கு அப்படின்னா ரதி உத்தீபன பரதையா. ஸோ ரதி அப்படிங்கிறது சிருங்காரத்தினுடைய உங்களுக்கு வந்து ஒரு ஸ்தாயி பாவம் இல்லையா? ஸோ அந்த ரதிய வந்து உத்தீபனம் தூண்டுறது போல பிரயுக்தானி பிரயோகம் பண்ண காரணத்தினால இங்க இருக்கிறாங்க. சரியா இருக்கா?
உமாபி நீல அலக மத்தியசோபி விஸ்ரம்சயந்தி நவகர்ணிகாரம் சகார கர்ண சிதபல்லவேன மூர்த்னா பிரணாமம் ரிஷபத்வஜாய அப்படின்னு இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டா. நமஸ்காரம் பண்ணா சும்மா அனுப்ப முடியுமா? அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி அப்படின்னு யாரு ஆசீர்வாதம் பண்றா? சாக்ஷாத் பவிஷ்யதः பத்யுஹு சம்போஹோ இல்லையா? ஃபியூச்சர்ல இப்பதான் இனிமேல் தான் அவருக்கு பதியா ஆக போறா. அவதான் அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி சா பவ்யம் ஏவ அபிஹிதா பவேன நஹி ஈஸ்வர வியாக்கிருதயः கதாச்சித் புஷ்ணந்தி பாகே விபரீதம் அர்த்தம். பெரியவா கிட்டேந்து ஒரு அது என்னது அது? அஹ், உத்தராமச்சரித்தத்துல வருமே, அஹ், சாதுனாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தம் அனுதாவதேவா அது ஒண்ணு வரும் இல்லையா? அவளுக்கு நமக்கெல்லாம் தான் நம்ம ஏதோ ஒண்ணு கர்மணி மனசு என்னத்து வச்சஸ் என்னத்து கர்மணி அந்நியத்து துராத்மனாம் மனசி ஏகம் வச்சசி ஏகம் கர்மணி ஏகம் அஹ், நல்ல சதாம் இல்லையா? महात्मा சதாத்மனா. சோ அந்த மாதிரி என்ன உத்தராமச்சரித்தத்துல உங்களுக்கு அந்த ரிஷீனாம் புனராத்தியானாம் ஸ்லோகம் அது டக்குன்னு வர மாட்டேங்கிறது. அர்த்தம் வாக அனுவர்த்ததே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருமே. ஆனா இவாள் ரிஷிகளுக்கெல்லாம் அவ பேசும்போதே அந்த அர்த்தத்தை கலந்து இருக்கிற விஷயங்களை தான் பேசுவா. அதாவது அங்க இந்த பதம் தான் போடணும்னா அந்த பதம் தான் போடுவா. அதே மாதிரி என்ன அப்படின்னா அனன்யவாதம் பதிமாப்னுஹீதி பவ்யத்தை நடக்க போறது பவேன உக்தம் அது பாக்கே நஹி ஈஸ்வர நஹி ஈஸ்வர வியாகிருதய கதாச்சித் புஷ்ணந்தி பாக்கே விபரீதம் அர்த்தம். விபரீதமாக ஒரு விளைவை கொடுக்க கூடாது, கொடுக்காது பெரியவாளினுடைய வார்த்தைகள். அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?